கரெக்டா வந்து நிக்கும் எங்கேயும் எப்போதும். இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது எஃப் டாக்ஸி. அதானே எஃப் டாக்ஸி. இது நம்ம ஒரு டாக்ஸி. இந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அந்த ஆசிரியர்கள் வந்து ஸ்டூடெண்டா தெரியும். பட் ஆனால் குரு ஃபுல் குருவாகவே ஏற்பட்டாச்சு. இந்த நண்பர்களும் எனக்கு குருவாக மாறிட்டாங்க. ஆசிரியர்களும் ஆல்ரெடி குரு தான். பட் அவங்களுக்கும் ஒரு வேறுபட்டு சொல்லியிருக்காங்க. பெரிய ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு விஷயம், நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த இடத்துல கண்டினியூஸா ஒரு ஜிம்மு போனாலும் சரி, இல்லை ஒரு இஎம்ஐ கட்டினாலும் சரி, மாசம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் கண்டிப்பான ஒரு ஆன்மீக சக்தி இருக்கு. அது ஒன்னாலதான் இதை தொடர்ச்சியா பண்ண முடியுது. ரெண்டாவது விஷயம், பரதர் வந்து அவர் இல்லாதப்போ அந்த பல வருஷங்கள் இருந்து எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா அத்தை வந்து பேசுறாங்கன்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு ஆச்சரியம். நானா 3 தடவை வீட்டுல கேட்டேன், அத்தை தானா. ரெண்டாவது அதுக்கடுத்து கடைசியா தான் சொன்னாங்க, அது நீங்க தான் முன்னிலையில இருக்கணும்னு அத்தை அடம்பிடிக்கிறாங்கன்னாங்க. ஐயே, இதை நீங்க முன்னாடியே சொல்லுறியப்பா. திருப்பி கேட்டேன், இல்ல அவங்க விருப்பப்படுறாங்கன்னாங்க. என்னை விட சிறந்தவங்களா இருக்கட்டும், ஆன்மீகத்துல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க, இதை பத்தி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நான் ஒத்துக்கிட்டது வந்து அத்தை ஒரு ஆளுக்காக தான். ஸோ மற்றவங்க எல்லாரும் என்ன தப்பா எடுத்துக்க வேண்டியதுங்க. இவருக்கு என்ன தெரிய போகுது? என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் அப்படின்றது வந்து இந்த மாதிரி ஒரு சொற்பொழிவு ஆடுறது இல்லை. நான் வந்து விட்டு நிறைய தடவை வந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாரம் வரும்போதும், ஒவ்வொரு மாதம் வரும்போதும், ஒவ்வொருத்தவங்கள சொற்பொழிவு ஆட்டும் போது ஒரு தொங்கல் இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வரும்போது அது இங்கே இளவாயி அதுவா போகுது. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சொற்பொழிவு, இந்த மாதிரி ஒரு இடத்துல எல்லாம் குழு வழிபாட்டு, இது அடிக்கடி நான் மாமாட்டி சொல்லியிருக்கிறேன். நான் கண்டிப்பான இது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் தான். என்னை பொறுத்தவரை ஆன்மீகம் அப்படின்றது வந்துட்டு அளவு கடந்த நன்றி கடனும் அது வந்து ஒரு விதமான ஒரு பக்தி தான் நான் சொல்லுவேன். எனக்கு என்னோட ஆன்மீகத்துல எனக்கு இவ்வளவு சொன்னதுல 3 விஷயம் சொல்றேன். ரொம்ப சுருக்கமா சொல்லியிருந்தேன், ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நானே லேட்டா வந்துட்டு ரொம்ப நேரம் நான் டைம் எடுக்க முடியாது. பத்தாவது வரைக்கும் தான் அந்த நிலையில வந்து எங்களுடைய சுற்றத்துல வந்து 10வது வரைக்கும் தான் அதே பெரிய விஷயம் நான் படிச்சது. அது என்னுடைய கல்வி வந்து தடைப்பட்டது. அதுக்கப்புறம் இதை விட என் தாத்தாவை பத்தி நான் சொல்றேன். இந்த மேடையில வந்து அது பொருத்தமான, அதுதான் நான் வந்து இதை எதுக்கு நான் சொல்றேன்னா, இது எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு ஒரு விஷயத்துக்காக நான் வந்து எங்க குடும்பத்தை ஒரு 5 நிமிஷம் நான் அதுக்காக நான் எடுத்துக்கிறேன். எங்க தாத்தா வந்து எப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது உடம்பு உண்ணாமல் சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாத்தியாரா இருந்தாங்க. ஒரு ஊர்ல வந்து அவங்க ஒரு நாட்டாளங்கிற மாதிரி ஒரு தலைவர் மாதிரி எங்க தாத்தா வயசுல பெரியவங்களா இருந்தாலும், அவங்க வயசுல உள்ளவங்க ஒரு 4-5 பேர் வந்து டெய்லியே அவங்கள்ட்ட வந்து ஒரு 10-11 மணி வந்து பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும் போது என்ன வீட்டுல இருக்கு, என்ன சமைச்சிருக்கலாம் எங்க தாத்தா கேட்க மாட்டாங்க. எங்க பாட்டியை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இருங்க எல்லாம் சாப்பிட்டு போனாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஊர்ல வறுமை இருக்கும். அதனால வந்து பாட்டி வந்து உண்மையே சொல்ல மாட்டாங்க. அதை வந்து அந்த நேரத்துக்கு எல்லாம் சாப்பிட்டோட அவங்களுடைய முதல் பேட்டி, அந்த குடும்பத்தோட முதல் பேட்டியா இருந்ததுனால அந்த அனுகிரகம் தான் எனக்கு இந்த பாக்கியத்தை கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். எங்க வந்து டாக்டருக்கு படிக்கணும், பெரிய பொண்ணுக்கு அலைன்ஸ் பார்க்கணும், ஹோட்டலை பார்க்கறதுக்கு நிர்வாகம் பண்றதுக்கு ஆள் இல்லை,
பொண்ணு எங்க ஹாஸ்டல்ல தங்க மாட்டேங்குது. அவருக்கு 4 பக்கத்துல இருந்து அவருக்கு வந்து அவ்வளவு ஒரு கஷ்டம். கஷ்டம்னா அப்படி ஒரு கஷ்டம். அடி மேல அடி அடி அடின்னு அடிக்கிறாரு. ஆனா அப்பயும் வந்து அவர் சித்தர் வந்து வேலை. என் கணவர் வந்து அவருக்கு வந்து ஒரு அவ்வளவு ஒரு மன வலிமையை கொடுத்துருக்காரு. சித்தர் தாங்கக்கூடிய வலிமையை கொடுத்துருக்காரு. அது எதுக்கும் அவர் கண்கலங்கினதே கிடையாது. அவர் கண்கலங்கி நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயங்களா இருந்தாலும் மன தைரியத்தோட இருப்பார். அந்த இறந்தப்ப கூட அவங்க வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இதுவா எடுத்துக்கல முழுக்க எடுத்துருக்கோம். ஆனா வெளிப்படுத்திக்கல, ஒரு கண்ணீர் படையில சிந்தல. ஆனா ஒவ்வொரு வாழ் வந்துருச்சா, அபிஷேகம் வந்துருச்சா, ஸ்பீக்கர் வந்துருச்சா, அது வந்துருச்சா, இது வந்துருச்சா, விட்டா அழுதுவா கூடாது. நான் சொல்லுவேன், எல்லாரையும் பொறுப்பு ஒப்படைத்திட்டீங்க, ஏன் நீங்க இன்னொரு நீங்க இது பண்றீங்க? இல்ல நான் வந்து அதை பார்க்கணும் இதை பார்க்கணும். சித்தருடைய ஈடுபாடு அப்படி அவருக்கு. ஒரு தாய் தந்த இறப்பை விட சித்தர் மேல் வந்து ரொம்ப வந்து அவர் வந்து என் கணவர் வந்து ரொம்ப நம்பிக்கை வைத்திருந்தார். அது நம்பிக்கை வைத்திருந்தான்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்து என்ன அவர் எப்படி வைத்திருந்தாருங்கிறதுக்கு வந்து அடிப்படை காரணம் சித்தர் வந்து இந்த உறங்கும்போதுதான் என் கணவருக்கு வந்து என்ன பாலூட்டி வளர்த்தாலோ தெரியல, என்னை வந்து ஒரு மனைவியாகவே ஒரு நடத்தலை, மனைவியாகவே ஒரு என்னை நடத்தவில்லை. முழு சுதந்திரமும் எனக்கு கொடுத்தார், முழு சுதந்திரமும் எனக்கு கொடுத்தார். பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்தார், குடும்பத்தை பார்த்தார், பொறுமையாக இருந்தார், எல்லா கடமைகளையும் செய்தார். தாய் தகப்பனுக்கு எல்லா கடமைகளையும் செய்யப்பட்டார். எல்லாமும் அவர் அப்பொழுது வந்து அடிக்கடி சித்தர் மடத்தில் தங்கும் போது நான் சொல்லுவேன், கேட்பேன், என்ன அடிக்கடி சித்தர் மடத்தில் தங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்படியே சும்மா நாங்கள் கேட்டுமா குத்தமா பேசிட்டு இருக்கும்போது இவர் என் கணவர்கிட்ட கேட்பேன், என்ன செய்யறீங்க என்னன்னு கூட தெரியல, என்ன பண்றீங்க என்ன. இல்லை, எனக்கு 3 மகள் இருக்காங்க, அதுக்காக நான் ஓடி வளைக்கிறேன். 3 மகளா? என்னடா 3 மகள்? யார் அந்த 3 மகள் அப்படின்னு நான் நினைச்சு பார்ப்பேன். நினைச்சு பார்த்தப்ப நான் சரி அண்ணன் பண்ணி சேர்த்து சொல்றாரு போல இருக்குன்னு நினைச்சிட்டு நான் விட்டுட்டேன். 2-3 வாட்டி சொன்னாரு. என்னால இன்னும் எனக்கு 3 மகள் சொன்னாரு. அடிக்கடி சித்தர் மருத்துவர் தனிக்கிறாரு, போய் நம்ம வந்து நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுனால நான் என்ன செஞ்சேன், அந்த 3 மகள் யாருங்க உங்களுக்கு அப்படின்னு. அதாவது எனக்கு அதை கூட கேட்கறதுக்கு பாருங்க 3 தடவை சொல்லி கேட்டுக்கன்னா நான் எப்படி இருந்துருப்பா நீங்க பாத்துங்க, இதுல இருந்து நீங்க பாத்துங்க. 3 மகள் இருக்குன்னு சொன்னோன்னே நான் கேட்டேன், என்னங்க 3 மகள்னு சொல்றீங்க, அடிக்கடி சித்தர் மருத்துவர் தந்தீங்க, யார் அந்த 3 மகள்னு கேட்டப்ப, நீதான் எனக்கு மூத்த மகள், 2வது தான் எனக்கு வார்த்தை, 3வது தான் எனக்கு வார்த்தை. அந்த நல்ல உள்ளங்களை எல்லாம் சித்தர் பெருமான் அவருக்கு வழங்கினார். நல்ல உள்ளங்களை வழங்கினார். நான் அப்ப நமக்குள்ள ஒரு ஓடுங்க, தனியா ஒரு ஓடிட்டு இருக்குங்க. ஐயோ நம்ம மகன் சொல்லிட்டாரு, அப்ப மனைவி யாரா இருக்கும்? தனியா அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. அப்ப மனைவி நம்ம மகன்னா அப்புறம் மனைவி யாரு? சித்தர் மடம் போறது ஒரு பக்கம். என்னன்னு இது வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு நகைச்சுவான்னு சொல்றேன். என் கணவர் அந்த மாதிரி அவர் வீட்டுக்கு அவர் சக்திக்கு என்ன ராணி மாதிரி அவர் வச்சிருந்தார். அப்படி இருக்கும்போது என்னோட பெரிய மகனுக்கு வந்து அமெரிக்கால இருந்து ஜாதகம் வருது. எத்தனை ஜாதகம் கொடுத்தோம், வேண்டாம் பார்த்துக்கலாம். அவங்க வந்து வேண்டாம்னு அவங்க நெகட்டிவாவே ஸ்பெஷல் பண்ணாங்க. பார்த்துக்கலாமே பாங்க. சரின்னு நாங்கள் அவங்க எப்படி புரிஞ்சு போனாங்க. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அமெரிக்கால இருந்து ஒரு ஜாதகம் வருது. அவங்க சென்னையில எங்க சம்பந்தி ஜாதகம் வருது. கேட்கிறோம், போட்டோ இல்லைங்கிறாங்க. நாங்க போட்டோ கேட்கிறோம், போட்டோவே இல்லைங்கிறாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பயமா தான் இருந்துச்சு. அப்போ நான் வளர்ச்சி மாட்ட சொல்லும் போது சரி ஜாதகத்தை அனுப்புங்கன்னு சொல்லி ஜாதகத்தை நாங்கள் கொடுக்கும்போது இதை நீங்க பேசலாங்க, கண்டிப்பா நீங்க பேசலாம். ஏன்னா மாப்பிள்ளை அமெரிக்கால இருக்காரு, போட்டோவும் நாங்க பார்க்கல. ஆனா குரு சொன்ன ஒரு வார்த்தைக்காக வேண்டி நாங்க வந்து பெரிய பொண்ணுங்க அந்த பூண்டியில அண்ணன் பெரிய குடும்பம் சென்னையில இருக்காங்க, திருவான்மூரில் இருக்காங்க.
அவங்க பையனுக்கு தான் திருமணம். அதாவது எதுவுமே நாங்கள் கேட்கல. அந்த கல்வி எங்களுடைய மாப்பிள்ளை 2 பேரும் நாங்கள் எப்படி தேர்ந்தெடுத்தோம்னா எது இருக்கு எது இல்லை நாங்கள் 3 தான் நாங்கள் நான் எதிர்பார்த்தேன். மாப்பிள்ளைகிட்ட என்னன்னா கல்வி எங்களுக்கு இருக்கணும், நல்ல ஒழுக்கம் இருக்கணும், குடும்பம் சிறப்பாக, அதாவது தாய் தந்தையர் சிறப்பாக இருக்கணும். அது 3 மட்டும்தான். மற்றபடி எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு உறுதியோட நாங்கள் இருந்தோம். குரு அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு வழிகாட்டி ஒரு நல்ல குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து, நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்து, நல்ல ஒரு மருமகனை தேர்ந்தெடுத்து கொடுத்து அந்த பெரிய மகளுக்கு திருமணம் செய்து வைத்தாங்க. திருமணம் செய்து வைத்து அவங்க அமெரிக்காவில் சிறப்பாக இருந்தாங்க. அடுத்தது சின்ன மகளுக்கு ஜாதகம் வருது. சின்ன மகளுக்கு ஜாதகம் வருது, அது படிச்சுட்டு இருக்கு. கொரோனா காலம். நாங்கள் அலைன்ஸே நாங்கள் பார்க்கல. அது மேற்கொண்டு படிக்க வைக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் வழிய நாங்கள் அலைன்ஸ் நாங்கள் பார்க்கணுங்கிறதே கிடையாது. ஏன்னா அது கொஞ்சம் குழந்தை மாதிரி இருக்கும். அதனால 25 வயசுக்கு மேலே தான் அதுக்கு கல்யாணம்னா நாங்கள் முடிவு பண்ணி வச்சோம். அது கொஞ்சம் படிக்கட்டும் அப்படிங்கிறதுனால. அது என்ன குருவோட அனுகிரகமா என்னமோ தெரியல, எங்களுக்கு படிச்சுக்கிட்டு காலேஜ் கொரோனா முடிஞ்சு வீட்டுக்கு வரல, ஜாதகம் வந்துருச்சு. அதுவும் ஒரு ஒரு அரசியல் குடும்பம், பெரிய அரசியல் குடும்பத்துக்கு சார்ந்தது. அது தவறி அதுக்கு நான் மாப்பிள்ளை சொன்ன மாதிரி அவங்க சின்ன மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்தாங்க. அதையும் தாண்டி எந்த மகள் இல்லை என்று 14 வருடங்கள் இங்கு வராமல் இருந்தாங்களோ அந்த மகள் என்று குறிப்பிட்டு சித்தர் எப்படி சொல்ல வச்சிருக்காரு பாருங்க. அந்த சித்தரோட திருவிளையாட்டுல தான் இதை அவங்களிடம் முடிக்கிறது. அந்த அளவுக்கு மிக அற்புதமான சொற்பொழிவு வழங்கிய திருமதி சுந்தரி செல்லியன் அவர்களுக்கு அனைவர் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் முன்னாடி நான் இவ்வளவு நான் ஒரு 10 பேர் இருந்தா கூட நான் பேச ரொம்ப கூச்சப்படுவேன். நான் ரொம்ப கூச்சப்பட்டு இருக்கேன். ஆனா குடும்பமும் குருவரும் அவங்க வாழ்க்கையில எத்தனை குருமார்கள் நிலை நீங்க சொன்னாங்க அப்படிங்கிறத குரு மலையீடு 12/6 அவதாரத்தினால நம்ம 1 மணி நேரம் கொடுக்கணும். ஆதிசக்தி அம்மா தான் என்னை மேடையேற்றி அழகு பார்த்து இந்த மேடையை என்னை பேச வச்சிருக்காங்கன்னா அந்த பெருமை அந்த அம்மாவை தான் நான் பேசவில்லை, அம்மா தான் என்னை பேச வச்சிருக்காங்க. குடும்பத்தோட குருவர்கள் எப்படி எல்லாருமே கரகோஷம் எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். 8வது ஆண்டு 28ஆம் தேதி 8வது இருக்காங்க. அடுத்ததாக திருமதி ரேவதி ராமபிரசாத் அவங்களோட மாமி அவங்க. எங்க வெகு தூரத்துல இருந்தாலும் நம்ம சிவனுக்கு செய்யக்கூடிய பக்தர்கள் இவங்களோட ஆயிரம் வழிபாடு நம்ம மாசம் நம்ம ஈஸியா வந்துட்டு போயிடும். ஆனா அதற்கு பின்னணியில இருக்கக்கூடிய எத்தனை மெனக்கடல்கள் இருக்கு
வைக்கிறது, எவ்வளவு தூரம் முயற்சி செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்குதான் நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது இல்லையா? நிச்சயமா சொல்லு. அடுத்ததாக இவர் இன்று தமிழகத்தை பல்வேறு மேடைகளில் களம் கண்டு கொண்டிருக்கிறார். பட்டிமன்ற பேச்சாளராக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அக்ஷயா யோகேஷ் செய்கிறார்கள். நல்லா பேசுறியா? ஓ, on time. Hello ma'am, office போவோம். Trafficல கூட ஸ்மூத்தா. இதுதான் எங்க perfect. Safe and secure. Hey modern, நீ maxi. இது zoom zoom பறக்குற. Check check check. This is F taxi. கூப்பிட்டா வந்து நிக்கும் எங்கேயும் எப்போதும். இது F taxi. இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது எஃப் டாக்ஸி. எஃப் டாக்ஸி அதானே? எஃப் டாக்ஸி இது நம்ம ஒரு டாக்ஸி.